வீரம் அல்லது அதை மையப்படுத்திய வலிமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பலசாலின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன மாதிரி விஷயம், அந்த மேச்சூர் அப்படின்ற விஷயத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். புது மாப்பிள்ளை வந்து செவ்வாய், புது பெண் வந்து சுக்கிரன். எது வரைக்கும்னா அவங்க அப்பா அம்மா ஆகிற வரைக்கும், கருவுற வரைக்கும், கருவுற்றதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பெண் சந்திரனா மாறுவாங்க, இவரு சூரியனா மாறிடுவார். செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் 4: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இல்ல, செவ்வாயினுடைய கர்மா கொண்ட நட்சத்திரம். ராவணன் எவ்வளவு பெரிய இசை மேதைன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தன்னுடைய 11 தலைகள்ல ஒரு தலைய அவரே பிடுங்கி எடுத்து அதுல இருக்கக்கூடிய நரம்புகளை இழுத்து அந்த நரம்புகள் மூலியமா மியூசிக் பிளே பண்ணவர். அகத்தியர் என்னுடைய ஒரு கண்ணு, ராவணன் என்னுடைய இன்னொரு கண்ணு. என்னுடைய 2 கண்கள்ல எந்த கண்ணு சிறந்ததுன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களுக்கு ஜட்ஜா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாதுன்னு கலைவாணி மறைஞ்சிடறாங்க. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு கர்ம பதிவும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அபரிவிதமானது. அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எந்த வகையில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான விளக்கங்களோட, இன்னும் சொல்லப்போனால் புராண இதிகாசங்களோட தொடர்போடு சேர்த்து சொல்லக்கூடியவர் தான் நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றியும் அதனுடைய காரகத்துவம் பற்றியும் கூடுதலாக அந்த கிரகத்துடைய தொடர்புடைய பல விஷயங்களை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முதல்ல சாரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோன்னா, செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அதோட நட்சத்திரம் பார்ப்போம். கூடுதலாக செவ்வாயுடைய காரகத்துவத்தையும் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்காம டீட்டெயில்டாக எந்த விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியாது, பேச முடியாது. செவ்வாய் அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு அதிபதி. ஏன்னா மண்ணாசை, பொன்னாசை அப்படிங்கிற மாதிரி அது நீண்டு கொண்டே போகும். அப்படிங்கிறதுனால நம்ம செவ்வாய் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. காரகத்துவத்தையும் சேர்த்தே சொல்லுங்க சார். கண்டிப்பா. செவ்வாயினுடைய காரகத்துவம்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், இது எல்லாத்துக்கும் செவ்வாய் கடவுள். செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப அதிமுக்கியமான காரகத்துவம் என்னன்னா பராக்கிரமம், பலம், வீரம், ஆற்றல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய். ஸோ வீரம் அல்லது அதை மையப்படுத்திய வலிமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பலசாலின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன மாதிரி விஷயம், அந்த மேச்சூர் அப்படின்ற விஷயத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இதெல்லாம் வந்து வெளியில தெரிஞ்ச விஷயம். திருமணமாகாத ஒரு ஆண், அதாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க ஒரு ஆண் வந்து செவ்வாய், திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க ஒரு பெண் வந்து சுக்கிரன், புது மாப்பிள்ளை வந்து செவ்வாய், புது பெண் வந்து சுக்கிரன். எது வரைக்கும்னா அவங்க அப்பா அம்மா ஆகிற வரைக்கும், கருவுற வரைக்கும், கருவுற்றதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பெண் சந்திரனா மாறுவாங்க, இவரு சூரியனா மாறிடுவார். அது வரைக்கும் இவரு மாப்பிள்ளை தான், அது பொண்ணுதான், செவ்வாய் சுக்கிரன். ஓகேங்களா? இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பொதுவா பரவலா மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இசை சங்கீதத்துக்கு கடவுள் செவ்வாய். அத பத்தி மக்களுக்கு தெரியாது, பெரிய அளவுல சொன்னதில்லை. பொதுவா நீங்க வந்து கூகுள்லயே நீங்க கிரக காரகத்துவங்கள் நீங்க நிறைய சர்ச் பண்ணுங்க, 100கணக்கா 1000கணக்கா வரும். அதுல எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்க தேவையில்லை, சில முக்கியமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம். மியூசிக் அப்படின்னு வந்துடுச்சுனாலே, சங்கீதம் வந்துடுச்சுனாலே முதல்ல அதுக்கு கடவுள் வந்து செவ்வாய். ஓகேங்களா? இப்போ இந்த மியூசிக் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் வந்து இந்த செவ்வாய் கர்மால பிறந்தவங்களுடைய லைஃப்ல பிளே பண்ணணும்ல. வீரம், மியூசிக், பூமி, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிளே பண்ணணும் இல்லைங்களா. அதுல எவ்வளவு அழகா பிளே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் 4: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இல்ல, செவ்வாயினுடைய கர்மா கொண்ட நட்சத்திரம். இதுல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் அனுமன், ஆஞ்சநேயர். அது வந்து உண்மையிலேயே அவர் மூல நட்சத்திரத்துல பிறந்தாரா இல்லையான்னு நம்ம போய் டைம் டிராவல் எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. 5000 வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி சொல்றாங்க, நம்ம சொல்ல கேள்வி. ஓகே, ரேவதி நட்சத்திரம், அதுல பிறந்த நபர் ராவணன். ஓகேங்களா? ஓகேங்களா? ராவணன் எவ்வளவு பெரிய இசை மேதைன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தன்னுடைய 11 தலைகள்ல ஒரு தலைய அவரே பிடுங்கி எடுத்து அதுல இருக்கக்கூடிய நரம்புகளை இழுத்து அந்த நரம்புகள் மூலியமா மியூசிக் பிளே பண்ணவர். அந்த ருத்ர கீதம் பாடி இறைவனையே வசியப்படுத்தியவர், அவர் சிவனையே வசியப்படுத்தியவர். அந்த அவருடைய அந்த இசைக்கு சிவனே உருகுவார். அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் டேலண்ட் கொண்ட ஆளு. தசக்ரீவன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய 10-11 கலைகள்ல இசைன்றது ஒரு கலை. ஏன் நம்ம ராவணனுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா,
அதுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்லணும். ஒரு தடவை அகத்தியருக்கும் ராவணருக்கும் போட்டி வருது. அகத்தீசனார், அகத்தியர், தமிழ் குறுமுனிவர் அகத்தியர். ஓகேங்களா? அவரும் ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் தான். ஓகேங்களா? அவர் எப்பேற்பட்டவரும் தெரியும், அவர் எவ்வளோ காலமா இருக்கிறாருன்றதுக்கும் தெரியும். சித்தர்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் காகபுஞ்சன்ற காலத்திலலாம் வாழ்ந்தவர் அகத்தியர். அவருக்கும் ராவணருக்கும் ஒரு போட்டி நடக்குது. என்னன்னா, இசையில யார் பெரிய ஆளுன்னு. அதுக்கு ஜட்ஜா யாரை கூப்பிடுறாங்கன்னா, 2 பேரும் கலைவாணியை கூப்பிடுறாங்க. ராவணன் கூப்பிடுறாங்க, அகத்தியர் கூப்பிடுறாரு. யார் நமக்கு போட்டி சொல்லுவாங்க? அப்ப வித்தைக்கு தெய்வம் கலைவாணி தான். ஸோ வீணை வச்சுட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப கலைவாணி வர்றாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ், அதாவது தமிழ் குறுமுனிவர் அகத்தியர், ஓகேங்களா, 10 வித்தைகள்ல, அதாவது 11 வித்தைகள்ல அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணன். இவங்க 2 பேரும் என்னுடைய 2 கண்ணு மாதிரி. அகத்தியர் என்னுடைய ஒரு கண்ணு, ராவணன் என்னுடைய இன்னொரு கண்ணு. என்னுடைய 2 கண்கள்ல எந்த கண்ணு சிறந்ததுன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களுக்கு ஜட்ஜா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாதுன்னு கலைவாணி மறைஞ்சிடுறாங்க. கலைவாணி யாரு? கலைக்கு கடவுள், அதிபதி அவங்கதான். ஓகேங்களா? படிப்புக்கு கடவுள், படிப்பு கடவுளே சரஸ்வதி பூஜை. அந்த படிப்புக்கு கடவுளே உங்க 2 பேத்துக்கு நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு வித்தகரா இருப்பாங்க 2 பேரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது ஒண்ணு. இது ரெண்டாவது, இந்த ஆஞ்சநேயர் ராவணன் இவங்க 2 பேருக்குமான அந்த செவ்வாய் கர்மாக்கான ஒற்றுமை நீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த புராண இதிகாச வரலாறுலேயே மலையை தூக்குனது இவங்க 2 பேர் தான். ஆஞ்சநேயர் சஞ்சீவனி மலையை தூக்கிட்டாரு. ஓகேங்களா? கிருஷ்ணர் ஒரு தடவை கோவர்தனகிரி மலையை ஒரே ஒரு தடவை உயர்த்திருப்பாரு, சக்தியால, தெய்வ சக்தி இருந்ததுனால. ஆனா மனித உடல்லையே மலையை பெயர்த்தது ராவணனும் ஆஞ்சநேயரும் தான். 2 பேருமே செவ்வாய் கர்மாவை கொண்டவங்க. மலையே செவ்வாயினுடைய கர்ம பதிவு. கரெக்டுங்களா? இது ஒண்ணு. ராவணன் இசை மேதை, அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுல வெளியில தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹனுமான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. என்ன சாபம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, முனிவர்களால, உன்னுடைய சக்தி, உன்னுடைய திறமை, உன்னுடைய பலம், உன்னுடைய உண்மையான பலம் என்ன, உன்னுடைய அஷ்டமா சித்திகள் என்ன, உனக்கு என்னென்ன சக்திகள் இருக்குன்றது உனக்கு தெரியாம போயிடணும், நீ அதை மறந்துடணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அதை மறந்துடணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஒரு புனிதமான சில ஆன்மாக்கள், உன்னத மனிதர்கள், உன்னத ஆன்மாக்கள், தெய்வ அம்சம் கொண்ட ஆன்மாக்கள் உனக்கு அதை ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ என்னைக்கு உனக்கு அதை அவங்க ஞாபகப்படுத்துறாங்களோ, உன்னுடைய சின்ன வயசு பருவத்தை ஞாபகப்படுத்துறாங்களோ, அப்போ உன்னுடைய சக்தியை நீ மீண்டும் திரும்ப பெறுவாய்ன்ற மாதிரி சபிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் சூரியனையும் பிடிக்க போவாரு, குழந்தையா தெரியும் இல்லைங்களா? அந்த விஷயங்கள்லாம் அவர் மறந்துடுவாரு. அந்த சாபம் வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு இயல்பான ஒரு வீரனா இருப்பார் அவரு. அது வரைக்கும் அவர் அமைதியா தான் இருப்பாரு. அவர் அது வரைக்கும் ரொம்ப பெரிய சண்டையோ ரொம்ப பெரிய போரோ எங்கேயோ பெருசா ஒன்றும் போன மாதிரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா ஒருத்தர் ஞாபகப்படுத்துவார் அவரு. ஓகேங்களா? ஆஞ்சநேயர் பிறந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கு? செவ்வாய் கர்மா இருக்கு. செவ்வாய் இசை கடவுள் தான். ஓகே, இப்போ நீங்க நம்ம இப்போ அந்த மியூசிக் காம்படிஷன்லாம் நடக்குதுல்ல, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி மியூசிக் காம்படிஷன்லாம் நடக்குதுல்ல, அந்த மியூசிக் காம்படிஷன்ல ஒரு வார்த்தையை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. என்ன வார்த்தைன்னா, அவர் இசை உலக ஜாம்பவான்னு பேசுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இசை உலக ஜாம்பவான் பேசுவாங்க. அது என்ன ஜாம்பவான்? இசையை பத்தி பேசணும்னா எத்தனையோ கடவுள் இருக்குது. கலைவாணின்ற பேரை சொல்லலாம், இசைவாணன் சொல்லலாம். ஏன்னா ஜாம்பவான் இசை மேதை. ஜாம்பவான் யாரு? கரடிகளுடைய அரசர். ராமாயண காலத்துல வாழ்ந்தவர். கரடி தானே அவரு. ஓகேங்களா? ஏன் அவர் இசை அரசர் அப்படின்னா, ஒரு தடவை நாரதர் அவருடைய ஆசிரமத்துக்கு வராரு. வரும்பொழுது வீணை மீட்டுற சவுண்டு கேட்குது. நல்ல ஒரு ராகம் மீட்டுற சவுண்டு கேட்குது. ஒரு அமைதியா ஒரு கோவில்ல ஒரு வீணை மட்டும் மீட்டிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், ஓம் மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி வீணையினுடைய அந்த ஸ்வர சவுண்ட்லாம் அவர் கேட்டுட்டு இருக்கு. இவர் தான் உட்காந்து சாமி முன்னாடி வீணை மீட்டிட்டு இருக்காரு போல, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு இவர் வாசலே உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரமா சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, யாரையுமே காணோம். திடீர்னு பார்த்தா ஜாம்பவான் வெளியில இருந்து வராரு. இவருக்கு தூக்கி வேற போடுச்சு. என்னப்பா இவரு வெளியில இருந்து வராரு, உள்ளுக்குள்ள அப்ப யார் வாசிச்சுட்டு இருக்காருன்னு பானா யாருமே இல்லை, வீணை ஆட்டோமேட்டிக்கா வாசிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? யார் இந்த வீணை மீட்டுறது யாரு அப்படின்னு பார்த்தா
ஸ்வர தேவதைகள் இருப்பாங்கல்ல, சரிகம பதனி சப்த கன்னியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, சப்த ஸ்வர தேவதைகள் இருப்பாங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்வர தேவதைகள் வந்து வீணை மீட்டுறாங்களாம். ஏன்னா ஜாம்பவானுடைய இசை அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான். அவங்களே வந்து ஸ்வர தேவதைகளுக்கு ஜாம்பவானுடைய இசை பிடிச்சு அந்த அவங்க வந்து மீட்டுறாங்க. அன்னியோட இவரு கழுத்துல வீணை மாட்டிட்டு இருப்பாரு பாருங்க, அந்த ஈகோ இவருக்கு போயிடும். ஓகேங்களா? எப்பவுமே நமக்கு ஒரு ஈகோ மேல வரும் பொழுது அந்த பிரபஞ்சம் அந்த ஈகோவை அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சிறப்பான ஒரு பொருளை நம்ம கிட்ட காட்டும். இதுக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னும், அப்ப நம்மளோட ஈகோ போயிடும்ல. கட்டாயமா. இன்னும் நமக்கு தெரிஞ்சது ஒரு துளி தான், தெரியாதது இன்னும் நிறைய கடல் போல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? அந்த எண்ணம் வரும்போது அந்த இது போயிடும். ராவணனுக்கும் அகத்தியருக்கும் கடைசியில வந்து பஞ்சாயத்து பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு மலை தான் வந்து நாட்டாம. அந்த இவங்க 2 பேரும் வீணை வாசிப்பாங்க, பாடுவாங்க, கீதம் பாடுவாங்க. யாருடைய கீதத்துக்கு அந்த மலை உருகுதோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. ஓகேங்களா? அகத்தியரோடு பாடும் போது அந்த மலை உருகிடும். மறுபடியும் செவ்வாய் கர்மா. கரெக்டுங்களா? இப்போ ஜாம்பவான் மியூசிக்கோட எப்படி கனெக்ட் ஆனாருன்றது நமக்கு தெரியும். ஹனுமானுக்கு பிறந்த நட்சத்திரம் மூலம், அவருக்கு செவ்வாய் கர்மா இருக்கு. செவ்வாய் மியூசிக் கடவுள். இசை மேதையான ஜாம்பவான் தான் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துவாரு. ஓ, உனக்கு இவ்ளோ பவர் இருக்கு. எப்போ இலங்கையை கடக்கும் பொழுது இவ்ளோ பராக்கிரம இருந்ததுன்றதே ஞாபகப்படுத்தினது ஜாம்பவான் தான். ஓகே, சோ எல்லாமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டு கனெக்டட். செவ்வாய்க்கான எக்ஸ்பர்ட் தான, மியூசிக்கல் எக்ஸ்பர்ட் தான வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா. ஓகேங்களா? அப்போ அதுதான் சொல்றேனே, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே, நீங்க ஒவ்வொரு காரகத்துவத்தையுமே நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் அதனுடைய லிங்க் வந்து போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஆரம்ப கால இந்த ஆராய்ச்சியில வந்து ஏன் நான் அந்த கிரகத்துல ஃபோக்கஸ் பண்ணலன்னா, கிரகத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பலன் சொல்லுவாங்க. கிரகத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க, ஆனா கிரகத்தை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா. இப்ப நீங்க சொல்றதை வச்சு எனக்கு பல 100 கேள்விகள் வந்து இந்த செவ்வாய் காரகத்துவத்திலேயே இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நிச்சயமா நான் கேட்கிறேன். அதுக்கு மிகவும் சுவாரஸ்யமான பதில்கள் உங்ககிட்ட இருந்து வரும்னு நான் நம்புறேன். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம நேயர்களுக்கு செவ்வாய் காரகத்துவத்துல ஒரு சின்ன பகுதி நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து வரும் வாரங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.